இந்த பேராயர் ஆயர் பெருமக்கள் திருப்பலியில வாய் கூசாம ஒவ்வொரு தேர்தலும் 2019 இருந்து இப்ப முடிஞ்ச 2024 தேர்தல் வரைக்கும் திருப்பலியில அந்த ஆல்டர்ல திருப்பலி பீடத்துல நின்னுகிட்டு சீமானுக்கு போடாத அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதை மட்டும் இல்ல, கிருஷ்ண பரமாத்மாவை பேசிட்டாரு, ராமரை பேசிட்டாருன்னு இந்து கடவுளுக்கு அனுப்புறது, கிருஷ்ணரை பேசிட்டாருன்னு குறிப்பா நம்மள இருக்கிற கோணார் நம்ம சொந்தங்களுக்கு அனுப்புறது. அது யாரு செஞ்சதுன்னா நீங்க சொல்ற சொக்கால்டு முற்போக்கு. நான் பேசுனது கேசட் யார்ட்ட இருந்தது, அந்த பேச்சு யார்ட்ட இருந்தது, யாரு பேச வச்சானோ அவன் இருந்தது. அவன் அரசியலுக்கு வரும்போது என்னை எதிர்கொள்ள முடியாதுன்னு இதை கிறிஸ்தவத்தை பாருங்க உங்களை அப்படி திட்டாருன்னு நீங்க இதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வி, நீங்க கருணாநிதி பரிசுத்தாவியால் இட்லி வேகாதுன்னு சொன்னாரு, அவரை நம்பி எப்படி ஓட்டு போட்டீங்க நீங்க திருப்பி கேட்கணும். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் சொல்றதை கேள்வி. அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இதுல அந்த பாதையில நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு பேசுறேன். அதுக்கு பேரு தான் பகுத்தறிவுங்கிறது, வளர்ச்சிங்கிறது. நான் ஒன்னாப்புல படிச்சேன்ல, அதே பாடத்தையே இப்பவும் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் அறிவு வளர்ச்சின்னு நினைப்பியா இல்ல எப்படி நினைப்ப? எனக்கு பாடம் நடத்துற ஆசிரியர் இருக்காருல்ல, அவரு என்னோட தர்க்கம் பண்ணி என்னோட பேசி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எந்த பயிற்சியாளன் தம்பி பதவி பதக்கம் வாங்கியிருக்கான்? பயிற்சி எடுத்தவன் தான் பதக்கம் வாங்கியிருக்கான். உங்களுக்கு புரியுதா? பயிற்சி கொடுத்தவன் இருக்கான். அது மாதிரி அன்னைக்கு நான் பேசினதை இன்னைக்கு பேசிக்க வேண்டியது இல்லை. இப்ப என்ன பேசுறேன், இன்னைக்கு என்ன அரசியலை அக்கறையோடு இந்த மகன் எடுத்து வைக்கிறான்னு தான் நீ பார்க்கணும். இதுல கிறிஸ்தவத்துக்கு தனியா, இஸ்லாத்துக்கு தனியா, இந்துக்கு தனியா அப்படி எடுத்து வைக்க முடியாது. இதுல கன்னடருக்கு தனியா, தெலுங்குக்கு தனியா, மலையாளிக்கு தனியா எடுத்து வைக்க முடியாது. மொத்தமாவே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது சரி, மொத்த மக்களுக்கும் எது சரியான அரசியல், எது சரியான ஆட்சி முறை, அதை தான் செய்ய முடியும். அந்த அரசியலை எடுத்து வைக்கிறோமா இல்லையான்னு தான் நீங்க பார்க்கணும். அதை சொல்லு. அதுக்கு மேல சொல்றவங்களுக்கு அண்ணன் உனக்கு சொல்லுவேன், அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நீ கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றையும் நீ போதிக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லு, நீ இறைமகன் இயேசுவே வந்து சொன்னாலும் அவர் மாற மாட்டார், அவர் திமுகவுக்கு தான் போடுவார். அதனால சரி விட்டுருங்கன்ட்டு போயிரு. நீ உனக்கும் கீழே போ, அறிவி மாதிரி கீழே பாய், உனக்கும் கீழே போ. ஐயா அப்துல் கலாம் அமைச்சர்களை கூட்டி பேசினாரா? எம்எல்ஏ எம்பியில கூட்டி பேசினாரா? பள்ளிக்கூடம் கல்லூரியா போய் பேச காரணம் நீங்க பதர்கள் ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு தலைமுறையாவது தயார் செய்வோம்னாரு. அதை நீ செய். புரியுதா? அண்ணே வணக்கம். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால நினைக்கிறேன், மதுரையில கூடல் நகர்ங்கிற பகுதியில 5 சபைகள் ஒரே நாள்ல அடிச்சு நொறுக்கப்பட்டது. அது நடந்த அடுத்த நாள் காலையிலே நீங்க விமானத்துல பறந்து வந்து மதுரையில இறங்கி காலையில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அந்த 5 சபைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. அதற்கு பிறகு ஜீசஸ் கால்ஸ்ங்கிற இடத்துல எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்னாங்க. அந்த கூட்டத்திலையும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசுனீங்க. பிறகு பிற்பகல் 3 மணிக்கு மேல அந்த அடிபட்டவர்கள் எல்லாம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில இருந்தாங்க, அவங்களை எல்லாம் போய் சென்று பார்த்தீங்க. ஆனால் அதையெல்லாம் முடிச்சுட்டு உடனே திரும்ப விமானம் ஏறிட்டீங்க. அறைக்கு கூட போகல, ஓய்வு கூட எடுக்கல. ஆனால் அப்படி நீங்கள் இந்த மக்களுக்காக விழுந்து அவர்கள் துயரப்படும் போது, துன்பப்படும் போதெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் இந்த அருட்தந்தையர்கள், இந்த பேராயர் ஆயர் பெருமக்கள் திருப்பலியில வாய் கூசாம ஒவ்வொரு தேர்தலும் 2019 இருந்து இப்ப முடிஞ்ச 2024 தேர்தல் வரைக்கும் திருப்பலியில அந்த ஆல்டர்ல திருப்பலி பீடத்துல நின்னுகிட்டு சீமானுக்கு போடாத அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கணக்கை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க. அந்த கணக்கு புரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து நிக்கிறேன். நம்ம சொல்றது ஆயர் பெருமக்கள், என்னரும் இறை மக்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாருக்கும் யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறது உங்க விருப்பம். எது நல்லது என்பதை தேர்வு செய்வது உங்க விருப்பம். நான் எப்படிப்பட்ட தலைவனின் பேரன்னா, வாக்கு கேட்கும் போது நிறைய செய்திகளை பேசிட்டு எனக்கு எங்க கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, சொல்றத சொல்லிட்டேன், நல்ல மனுஷனை பார்த்து போடுங்கன்னு போன காமராஜருடைய பேரை நான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நீங்க எது நல்லதோ அதை போடுங்க. ஆனால் திமுகவுக்கு போடு, காங்கிரசுக்கு போடுன்னு சொல்ல உரிமை உங்களுக்கு இருக்கு. சீமானுக்கு போடாதன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லை. அது சொல்லக்கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் நான் வென்றுவேன்.
நீங்க போடாலும் போடனாலும் வென்று. அன்னைக்கு நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஜப வழிபாட்டுல பேசின எல்லாரையும் நாங்க குறிச்சு வச்சிருக்கேன். நான் வந்து கேட்பேன். ஏன்னா நான் மட்டும் இல்ல, என் பின்னாடி இது மாதிரி பெரிய படையே வரும். நீங்க அன்னைக்கு ஏன் இதை சொன்னீங்க? அப்படி எல்லாரும் இல்ல, என்னைய பார்த்தது இல்லை, நான் எங்க இருக்குன்னு தெரியாது. ஜப வழிபாட்டுல ஒரு அருள் தந்தை நாம் தமிழர் என்று ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி எந்நேரானாலும் எவனை கூப்பிட்டாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான். எந்நேரானாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான்னா அவன் குடிக்காம படுத்திருக்கான்னு அர்த்தம். அந்த அருள் தந்தைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். நிறைய இளங்குருமார்கள் இந்த அரசியலை அங்க அவங்க பேசினாங்கல்ல, எப்படியாவது மாத்திரணும்னு ஒரு நல்ல தலைவனை தேர்வு செஞ்சிடணும், நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை மலரச் செய்வதை விட ஆக சிறந்த ஒரு இறைப்பணி இருக்க முடியுமா என் அன்பு மக்களை? யாராவது சொல்லுங்க. இருக்கவே முடியாது. இறைவனுக்கு இதை விட நீங்க தொண்டு செய்ய முடியாது. அதனால அவங்க சொல்றவங்க சொல்லுவாங்க, அந்த குரல் குறைவு. நம்முடைய நல்ல அரசியல் உருவாகணும், நல்ல ஆட்சி மலரணுங்கிற எண்ணம், அந்த சிந்தனை கொண்ட இறைமக்கள் பெருகி கொண்டு வருகிறார்கள். காலம் மாறுதலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 26 நம்ம கையில தான் ஆட்டம் இருக்க போது. தைரியமா இருக்கு. அண்ணே, மீண்டும் அந்த மாதிரி திருப்பலியில வந்து இது போல பேசினாங்கன்னா நான் பிரபாகரனின் தளபதியா இருக்கவா, சீமானின் தம்பியா இருக்கவா? நீங்க அந்த மாதிரி ஜெப பள்ளி வாழ்ந்து இறைமகன் இயேசுவினுடைய மகனா இருந்து கேளுங்க. ஆயர் அவர்களே, நீங்க அருள் தந்தை அவர்களே, நீங்க ஏன் அநீதிக்கு துணை போகிறீங்க, தீமைக்கு இருங்க. திமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம், சரி, அந்த ஆட்சியில் நடந்த தீமைகளுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? கள்ளச்சாராய சாவுக்கு நீங்க தான் காரணம்னு ஏற்பீர்களா? இல்ல 6 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்ததுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? குடிக்க வச்சு 2,50,000 பேர் தாலி எடுத்திருக்கானே, அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? இந்த கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் மதுரையில கேட்டா ஒரு மாநகராட்சியில மட்டுமே 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கானே, திருடிருக்கானே, அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களான்னு கேளுங்க. நான் ஏற்கிறேன் என்றால் நீங்களும் அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அவ்வளவுதானே. ஆனா இலங்கையில நடந்த படுகொலை கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் கொலைப்பட்டாங்க. அந்த படுகொலையை செய்தது காங்கிரஸ், உடன் இருந்தது திமுக. இப்படி கொலை செய்த காங்கிரஸையும் அதற்கு துணை போன திமுக கூடயும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, மிகப்பெரிய ஒரு பதட்டமாக இருக்கிறது. என்னன்னா, பைபிள்ல இருக்கு, கடைசியா இயேசுநாதையும் பரபாசையும் நிப்பாட்டி வச்சு, நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசுநாதரை விடுதலை செய்ய வேண்டுமான்னு கேட்டப்ப பரபாசை விடுதலை செய்யுங்கள் அந்த கூட்டம் சொன்ன மாதிரி இன்னைக்கும் இந்த கூட்டம் பரபாசை விடுதலை செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அந்த கொலையில கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். சரி, கொன்றவர்கள் அதிமுக, இன்று இருப்பவர்கள் திமுக. அருணா ஜெகதீசன் சொன்ன அந்த நடவடிக்கையை இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால செய்ய முடிஞ்சுச்சா? ஒத்த சீட்டுக்காக மொத்த கிறிஸ்தவனையும் அடகு வைக்கிறத இனிமேல் ஏற்க முடியாது. இல்ல, இதற்கு பதிலை என் அருள் தந்தை ஐயா மைப்பா ஜெயசராஸ் அவர்கள் தொடக்கத்திலே சொல்லிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க லட்சக்கணக்கா செத்த மக்கள் கொன்னவனுக்கே ஓட்டு போடுறான்னு நம்மால்னா அவன் தமிழன்னு தன்னை உணரல. அவன் கிறிஸ்தவங்கிறது வேற ஒரு இனம்னு கருதி கொண்டிருக்கான். இஸ்லாத்திலே அந்த சிக்கல் இருக்கு. உணர்ந்த ஒருவன் வந்தான், ஆயிரக்கணக்கா மேடையில பேசினான், என்னரும் இஸ்லாமிய மக்களேன்னு ஒரு இடத்துல கூட பேசல, என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசினான் நம்ம அண்ணன் பழனிபாபா அவர்கள். அது மாதிரி உணர்ந்தவர்கள் வருவார்கள். இந்த அரங்கில் ஒரு 50 பேர், ஒரு குட்டத்தில் 150 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கிறீங்க. இந்த 150 கிறிஸ்தவ இறை மக்கள், 150 கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணர்ந்து ஒரு தமிழ் மகனிடத்துல கேள்வி எழுப்ப வந்திருக்கீங்கன்னா இது மாறுதல். இப்ப இந்த நிகழ்வை பார்க்கிறவர்கள் தமிழர்கள் நாங்கள் தான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறோம். எது என் இன மக்களுக்கு, என் நிலத்திற்கு, என் நிலத்தின் வளத்திற்கு, என் எதிர்கால சந்ததிக்கு எது சரியான பாதுகாப்பான அரசியல் என்று அவர்கள் இனிவரும் காலங்களில் முடிவெடுப்பார்கள். அதுதான் நீங்க சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு பிஜேபியை திமுக எதிர்க்குது என்று நம்பிக்கொண்டிருக்கிற இறை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு சொல்வேன், ஐயா இலகணேசன் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர் நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஒரு ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவராக இருந்திருக்காங்க. அவருக்கு நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்களின் சார்பில் ஒரு மலர் வளையத்தை வைத்து வணக்கம் செலுத்தும். இதை அந்த கட்சியினுடைய இந்த மாநிலத்திற்கு அமைச்சர் தம்பி எல் முருகன் அவர்களிடத்தில் கொடுத்து நீங்க என் சார்பா வணக்கம் செலுத்துங்கள் செஞ்சிருக்கலாம்.
அந்த கட்சியை சார்ந்த ஆளுநர் ஐயா RN ரவி கிட்ட கொடுத்து நீங்க அந்த வணக்கத்தை செலுத்துங்க என்று செஞ்சிருக்கலாம். இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிற நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கொடுத்து நீங்க போய் என் சார்பா அந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்ல இந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை இந்த மலர் வளையத்தை வச்சு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்ல அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற கட்சியின் தலைவர் மாண்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இதில் எதையுமே செய்யாமல் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்றார் என்றால் யாரு பிஜேபியோட கூட்டு, யாரு உடன், யாரு சடன் நீங்க தான் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான், மேல ஒன்னும் செய்ய முடியாது. நமக்கு என்ன சந்தேகம் வந்தது, நம்ம மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாமல் ஐயா கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோங்கிற ஐயம் நமக்கு வந்துருது. சாத்தானின் செயல்கள் என்று பைபிள் குர்ஆன் எதையெல்லாம் வகைப்படுத்துது அப்படிங்கிற கேள்வியை கேட்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா நீதிகளையும் அது சொல்லு. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, வளங்களை சுரண்டி விற்பது, ஊழல் லஞ்சம் பெறுவது, சாராயம் காய்ச்சுவது, போதைப் பொருள் விற்பது, எதுவெல்லாம் சாத்தானின் செயலோ அதையெல்லாம் இந்த அரசு செய்தா இல்லை. நாட் ஒன்லி திமுக, காங்கிரஸ் அரசு, பிஜேபி அரசு, அதிமுக அரசு, இந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்து அது எந்த வழியில் இதுக்கு வாக்கு செலுத்தினாலும் அது சாத்தானுக்கு செய்கிற ஊழியமாகத்தான் அமையும். நீ சாத்தானின் பிள்ளைன்னு எப்படி சொல்ல? நான் சாத்தானின் பிள்ளைன்னு உடனே சொல்ல, நான் சாத்தானின் பிள்ளைய? நான் ஏன் உடனே சொல்றேன், இறைவனின் இறை மக்களாக இருக்க வேண்டிய எண்ணரும் சொந்தங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். எதுக்காக? இதுக்காக தான் சொன்னேன். ஒரு செயல், புனித செயல், இந்த திமுக அதிமுக ஆட்சியில் ஒரு செயல், நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று சண்டை செய்து செத்து வர்ற உடலுக்கு 1 லட்சம் கொடுக்க துப்பு இல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குது நாடுனா நீ எப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னு பாரு. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை 12 பேர் 8 பேர் 9 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சு அவளை, அதை இந்த நாடு வேடிக்கை வைக்குது. எல்லாமே அநீதியா இருக்குது. இது எதனுடைய ஆட்சி? நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப வியந்தது, இறந்த பிறகு எங்கேயோ நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்குன்னு தேடிட்டு இருக்க, யாருக்குடா தெரியும் இது இன்னொரு கிரகத்தின் நரகமா கூட இருக்கும்டாங்கிற அந்த பூமியை. நீ வேற இடத்துல நரகம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, வேற கிரகத்தின் நரகமா இந்த பூமி இருக்கலாம்டா. ஏன்னா நீ நரகத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் இங்க இருக்கு. என்ன எங்க ஐயா சிரிக்கிறாங்க, அதெல்லாம் இங்க இருக்கு என்னுடன் பிறந்தார்களே, அதெல்லாம் இங்க இருக்கு. அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது 3ம் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு இல்லை என் அன்பு மக்களே, சுடுகாடு, அது நரகம். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அதை மக்களுக்கு தேவை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் சேவை. தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாத தேசம் அது நாடு, அது அரசு. அது அரசா தரிசா? ஒரு தன் தேசத்தின் குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல. தண்ணி வேணுமான்னு எங்க ஐயா கேட்டாப்ல, அந்த போத்தல் எடு, என்ன இளவு, இது உரிமையாளர் எவன், இது யாரு, ஜாஸ், இவன் எங்கிட்டு இருக்கான், இவன் எங்க தண்ணி எடுக்கிறான்? மக்களுக்கு கிடைக்காது, அரசாங்கத்துக்கு கிடைக்காது, இந்த மாதிரி அயோக்கிய பிள்ளைகளுக்கு எப்படி கிடைக்குது? ஏப்ரல் மேல குடத்தை வச்சுக்கிட்டு மைல்கள் கணக்காக என் தாய்மார்கள் நிற்கும் போது ஒரு கடையில் அடிச்சா அப்பள கேன 50 கேன கொண்டாந்து இறக்கி விட்டு போறானே, அவனுக்கு மட்டும் இப்படி தண்ணி கிடைக்குது? இந்த கேள்வியை எனக்கு தவிக்குது. போத்தல குடிச்சிடறேன். காக்கை குருவி கொக்கு சிட்டு மான்மைன்னெல்லாம் என்ன பண்ணும்? இதை சிந்திக்காத என்ன நீ இறை மக்களா இருந்து என்ன பண்ண போற? 5 வேளை தொழுது என்ன பண்ண போற? அனுதினமும் ஜெபிச்சு என்ன பண்ண போற? கோயில்ல போய் கிடா வெட்டி பொங்க வச்சு என்ன போற? என்ன பண்ண போற? அதை என்றைக்கு அதை உணர்கிறாயோ அதுக்கு பேர் தான் உயிர்மை நேயம். இந்த காக்கை என்ன செய்யும், இந்த கொக்கு என்ன செய்யும், இந்த புறா என்ன செய்யும்? வலைவலி இருக்கு தட்டுங்க, பாம்பு வருது கொத்த வருதுன்னு நினைக்காம அது மயங்கிறத பார்த்து ஒரு போத்தல் எடுத்து கொடுக்குறான், தண்ணியை குடிச்சிட்டு போகுது. அணிலு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை எப்படி கும்பிட்டு தண்ணி கேக்குது, வேணா இருக்கு நான் வேணா அனுப்புறேன், நாங்க பரப்பணும்.
குரங்கு ஓடி அந்த தண்ணிக்கு கும்பிட்டு கேக்குது. ஒரு மாடு ஆடு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது தண்ணிக்கு பாருங்க. அந்த காட்டுறாப்ல நாய் பைப்புல போய் நின்றுட்டு இது வந்து நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அது நாடுன்னு, சுடுகாடு, இது நரகம். சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை விட்டு அங்க போய் தண்ணி இருக்கா காத்திருக்கான்னு பாக்குறத நிப்பாட்டு சாமி, இங்க இருக்கிற தண்ணியையும் காத்தையும் காப்பாத்த வா சாமின்னு கூப்பிடுறோம். புரியுதா புரியுதா? அதுதான் இங்க இருக்கிறது. சும்மா பிஜேபிக்கு நாங்க கொள்கை எதிரின்ல, எந்த கொள்கையில எதுக்குற? அதான கேள்வி. என் தம்பி அன்னைக்கு மேடையில சொல்றாரு, வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதிய, உண்மையானவனான்னு பாருங்கன்னு. கெட்டவன் எப்படா உண்மையா இருப்பேன்? நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதிய, உண்மையா இருக்கானான்னு பாருங்க. நல்லவன் உண்மையா இருப்பான், கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்? கெட்டவன் உண்மையா இருப்பான் கெட்டதுக்கு. அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா, அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா? அவன் எழுதி கொடுத்தவன் முட்டாப்பையில இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அவன் முன்னாடி நின்று கூடி இருந்தவன் கேட்க மாட்டான், உங்க அண்ணன் கேட்பானா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, அது வல்ல கொள்கை. உன் கொள்கை என்னன்னு சொல்லு. பிஜேபிக்கு எதிராக இருக்கல நான் பாக்குறேன், அதான முக்கியம். அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா. கொள்கை எதிரி, அப்ப கொள்கை வேற அரசியல் வேறைய? யாரா உனக்கு சொல்லிக் கொடுக்குறா யோகிக்கப்ப? யாரா அதெல்லாம்? எவன்டாவே? நான் பல தடவை சொல்லிட்டேன், கொள்கையை மத்தில எழுதி கொடுக்குற ஆளப்பையில ஆளை மாத்து. அடுத்தவன் பேச்சு கேட்காத, ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன். அவனுக்கு ஏதாவது அறிவு தான் சொல்லிக் கொடுப்பானா? கொள்கை என்ன அரசியல் என்ன? சரி, கொள்கை எதிரி, அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏத்துக்கிறியா? திமுக அரசியல் எதிரி, அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறியா? கொள்கை தானே அரசியலா இது? என்னது?